வணக்கம் உறவுகளே, இது நகரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியிலான அரசு, அந்த கட்சிகள் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இது ஏன் முன்னாடியே சொல்கிறீங்கன்னு கேட்டால், முன்னாடியே நமக்கு தெரியுது, அதனால் சொல்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஒன்றும் தவறாக எடுத்துக்காதீங்க. எப்படி தெரியும்? உனக்கு மட்டும், எங்களுக்கெல்லாம் தெரியாது. நீ நாங்கள் பத்திரிகையெல்லாம் எல்லோரும் எவ்வளோ பேர் வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா? ஏங்க, காரணங்கள் இருக்குல்லங்க, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க, அவங்க ஜெயிக்க போகிறாங்க. எதுக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல எலெக்ஷன் தேதி அறிவித்தவொடனே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. பிரச்சாரத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் அடித்து விரட்டுறாங்க. பிஜேபியோட அந்த கூட்டணி கட்சிகளுடைய, நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுடைய அடித்து விரட்டுறாங்க. அடித்து விரட்டும் போது என்ன பண்ணுறாங்க, இவங்க திருப்பி மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்க? நம்ம காணொலிலாம் பார்க்குறோம், நியூஸ்லலாம் படிக்கிறோம். நிறைய நியூஸ்லேயே வருது. அதெல்லாம் நீங்கள் இனிமேல் ஓட்டு கேட்டு வரக்கூடாது, 5 வருஷமாக நீங்கள் எதுக்குமே வரல, நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வச்சாலும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னு அடித்து விரட்டுறாங்க. அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களுடைய வீடுகளை இடிப்போம், எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களை வீட்டுக்குள்ளே வச்சு கதை வச்சு மூட சொல்லிடுவோம், பிஜேபிக்காரங்களே எவன் நமக்கு ஓட்டு போடான்னு தெரியுதோ அவங்கள பூரா வீட்டுக்குள்ளே வச்சு கதை வச்சு பூட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் மிரட்டுறாங்க, புல்டோசர் ஓட்டு இடிப்போம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நாங்கள் எது வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, சரி, அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும், அது ஒரு மெயினான பாயிண்ட்டு, அதுக்கே ஒரு தனி காணொலி போடணும், அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திருத்தம் இந்த திருத்தம் கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகளை ஒன்றுமில்லாமல் பண்ணியிருக்காங்க. எப்படி? எதிர் வாக்காளர்களை, அதாவது பிஜேபி கூட்டணிக்கு எதிர்க்க ஓட்ட போடுறவங்கள எந்த காரணமும் இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே பேரில் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியா பூரா அந்த தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுள்ளு, இந்த அயோக்கியத்தனம், இந்த பொறுக்கித்தனம், இந்த கேப் மாதிரித்தனம், அதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு, நாத்தம் எடுத்து போச்சு. ஆனாலும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இப்படி தொடச்சி விட்டுட்டு, காரி துப்புனா கூட இப்படி சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்புனா கூட இப்படி தொடச்சி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இதில் அவங்க என்ன செய்யணும்னு அவங்களோட அஜெண்டா இருக்கோ அதில் அவங்க குறிப்பாக இருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் திருத்தமாக அதெல்லாம் அதுலேயே இதில் என்னென்ன கோல்மால் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல, அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, 10,000 பணம் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று கொடுத்து 10,000 பணம் கொடுத்துருக்காங்க. இதில் எப்போது அப்படின்னாக்கா, எலெக்ஷன் அறிவித்ததுக்கப்புறம், எலெக்ஷன் அறிவிச்சப்போ இப்போ நம்ம நாட்டில் நடைமுறை என்ன அப்படின்னா, எலெக்ஷன் தேதி அறிவித்து விட்டால் அந்த அறிவுக்கு அப்புறமாக அரசின் நலத்திட்ட பணிகள் எதுவுமே போய் சேரக்கூடாது. அதானே கரெக்டு, அதானே முறை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அரசின் நலத்திட்ட பணிகளை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் ஒன்று போட்டு அதில் 10,000 ஒவ்வொருட்டுக்கும் முதல் தவணையாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட பணத்தை? அரசாங்கத்தோட பணத்தை. இப்போ நம்ம ஊரில் தேர்தல் நடக்குது, எல்லா கட்சிகளும் ஓட்டுக்கு பணம் தராங்க அப்படின்னா, அது அவங்கவுங்களோட சொந்த பணத்தை தராங்க. அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான், அவங்க செய்கிறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஸ்கீம் போட்டு 10,000 கொடுத்துருக்கிறதாக நிறைய காணொலிகளை பார்க்கலாம். அப்புறம் இந்த காரணம் பார்த்தாதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு, அது ஒன்று. அப்புறம் போலியான கள்ள வாக்குகள், அதாவது இந்த எஸ்ஐஆரில் திருத்தம், அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டாக அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்தை ஓட்டு போடுறது, யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது, என்ன மாதிரியான ஒரு ஒவ்வொரு ஆளும் 2 ஓட்டர் ஐடி 3 ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு அங்கிட்டும் ஓட்டு போடுறது, இங்கிட்டும் போட்டு, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு ஓட்டு, ஒரு மாநிலத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு ஓட்டு, இப்படி ஓட்டு போட்டால் எப்படி ஆகுறது? அதாவது பூத் ஸ்லிப் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த பாகம் எண் வந்தது போனது, லொட்டு லொஸ்க்கு அந்த வரிசை சீரியல் நம்பரு, இப்போ என்னோடய நம்பர் 1250ன்னு வச்சுக்குவோம். அந்த 1250 நம்பரில் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் அவங்க ஆளுங்க அவங்க போனோன்னா டக்குன்னு வழியை விட்றாங்க. செக் பண்ணால் தானேங்க, நீங்கள் செக் பண்ணால் தானேங்க. ஏங்க,
நீங்கள் ஒரு வேட்பாளர் தொகுதியில் போய் அந்த வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் எதுக்குறாங்க. மக்கள் எதுக்குன்னா புல்டோசர் ஏற்றி உங்களை கொன்றுவோம் அவங்கள அப்படிங்கிறாங்க. அவங்க வீடுகளை இடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கண்ணா அப்படின்னா இவங்க எதுக்கு பயப்பட போகிறாங்க? இப்போ எந்த தைரியத்தில் இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. எந்த தைரியத்தில் இந்த மாதிரி மிரட்டுறாங்க? அப்போ எலெக்ஷன் கமிஷன் நம்ம கூட இருக்குது, எலெக்ஷனுடைய அதிகாரிகள் நம்ம கூட இருக்குது. அதாவது எப்படின்னா எல்லாருமே மாநில அரசு ஊழியர்கள் தான், எல்லாம் கலெக்டரேட்டு கீழே வர எல்லாம் ஊழியர்கள் தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தேதி அறிவித்து விட்டால் அதில் அவங்க எடுக்கிற அந்த ஊழியர்கள் அனைவரும் தேர்தல் கமிஷனோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. இவர்கள் எப்படி போலியான வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எப்படி இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எதையுமே கேள்வி கேட்கறதில்ல, அதை மாதிரி எதையுமே பார்க்கறதில்ல. நேராக எங்கே வேணாலும் போய் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இவர்கள் வெல்ல மாட்டார்கள், இவர்கள் தோற்று போவார்கள், எதிர்கட்சிகள் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அதான் சொல்லுது. தேர்தலுக்கு அப்புறமா ஒரு கருத்துக்கள் கணிப்புறது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுது அப்படின்னா அமித்ஷா போகிறாரு. அங்கே அமித்ஷா தங்கி இருக்கிற ஹோட்டலில் பூரா அந்த இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் பூரா ஆஃப் பண்ணப்படுது. ஏன் ஆஃப் பண்ணப்படுது? யார் யார் பார்க்குறாங்கன்னு தெரியக்கூடாது. யார் யார் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, அமித்ஷாவை பார்க்க வரும் அவர்கள் யார், பேசியது என்ன. இப்போ யார் பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சால் அப்புறம் பத்திரிகையாளர் என்ன கேட்பான், நீ எங்கே யார் என்ன போய் உள்ளே போய் என்ன பேசுன, அவருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், நீ எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. ஏன் அந்த கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்குவானே. சிசிடிவி கேமராவே இல்லை அப்படின்னாக்கா எதுவுமே தெரியாது இதில். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த ஓட்டு போட்டு பெட்டிகளை அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, ஓட்டு பெட்டிகள் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்குல்ல, அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த இதில் கூட சிசிடிவி இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் போயிட்டு வர்றாங்க. வேனெல்லாம் வேறு போயிட்டு வருது, வேனு போயிட்டு வருதுங்க உள்ளார. அந்த வேனு அது என்ன ராத்திரியில் இருட்டில் எப்படி போகணும் வேனு? அப்போ எதுக்கு உள்ளே போகணும், எதுக்கு வெளியே வரணும்? ஓட்டுப்பெட்டி வைக்கப்பட்ட இடத்துல வேனு உள்ளே போயிட்டு வெளியே வருது, சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகிருக்குது. எதுக்கு உள்ளே போகணும், எதுக்கு வெளியே வரணும்? அமித்ஷா தங்கியிருக்கிற ரூமில் எதுக்கு, அந்த ஹோட்டலில் எதுக்கு சிசிடிவி, லிஃப்ட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா கூட ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் வேணும்ல. இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கிட்டால் தானே இதெல்லாம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலேங்க இவர்கள் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அடங்காதவர்கள். அந்த கட்டுப்பாட்டினுடைய அந்த ஒரு கோட்பாடுக்கு இவங்க அடங்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கணும், எதிரிகள் இருக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை இருக்குது, அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்குது. யார் இது ஜனநாயகம் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. இது சர்வாதிகார நாடு அப்படிங்கிறத நினைவில் வச்சுருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, இவர்கள் வெல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. தேர்தலுக்கு அப்புறம் என்ன கருத்து கணிப்பு சொல்லுது, இவர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள், அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அமோக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லுது. நம்மளே பார்க்குறோம், குஜராத் அந்த பீகாரில் அந்த மக்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக பிஜேபி கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்திக்கு எவ்வளோ ஆதரவு வந்ததுங்கிறதையும் பார்க்குறோம். எத்தனை ஆயிரம் பேர், லட்சம் பேர், லட்சக்கணக்கான மக்கள் ராகுல் காந்திக்காக கூட்டமாக கூட்டினாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அங்கே நடக்கிற அவலங்கள், போக்குவரத்து அப்படிங்கிற உமாபதிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அது மொத்தமாக அக்கு வேறு ஆணி வேற பிரித்து போட்டிருக்காரு. அந்த நாடு எப்படி இருக்குது, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த நாட்டினுடைய அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேராகவே போய் எலெக்ஷன் டயத்தில், பிரச்சார டயத்தில் நேராகவே போய் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அது படம் எடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட போட்டு காமிச்சார். அப்போ இவ்வளவு மோசமான கண்டிஷனில் இதுக்கு பத்தாதுன்னு இதில் தேர்தலில் திருத்தம் 70 பேர்த்த காணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு அதுக்கப்புறம் 60 லட்சம் பேர்த்த இது பண்ணாங்க. ஆதார் கார்டே இல்லைன்னாங்க. ஆதார் கார்டு ஏன்டா இல்லாமல் போச்சு, ஆதார் கார்டே வேணாம் அப்படின்னா. எந்த ஆதார் கார்டு ஆவணம் செல்லாது, எந்த ஆவணம் தாண்டா செல்லும், அதுக்கு பதில் இல்லை. எந்த ஆவணம் செல்லும்,
ஓட்டர் ஐடி செல்லுமா? ஆதார் கார்டு செல்லாது. அப்புறம் ஆதார் கார்டு எதுக்கு கொடுத்தீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போது இவர்கள் வந்து பண்ணுறதெல்லாம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வெல்ல மாட்டார்கள். தேர்தலுக்கு பின்னாடி வர கருத்து கணிப்புகள் வென்றுவாங்க. அவங்க தான் வெல்றாங்க. அவங்க தான் ஆட்சி அமைக்க போனாங்க. நேற்றைக்கு காலை சத்தியம் நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லுது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பிஜேபி கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சிசிடிவி ஆஃப் பண்ணது, அதுக்கு வேனு போயிட்டு வந்தது, இந்த அந்த 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 தேர்தல் அலுவலர்கள் யாரும் எதுவும் கேட்காம ஓட்டு போட விடுறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவர்கள் என்னென்ன இதை வந்து நெரட்டிவை வந்து செட் பண்ணுறாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மூலம் அப்படின்னா, நாங்கள் அதற்கான வேலைகள் நாங்கள் வெல்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்து முடித்து விட்டோம். நாங்கள் ஜெயிப்பதற்கு, நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பூர்வாங்க வேலைகள், அடிப்படை வேலைகள் அனைத்தும் செய்தாகிவிட்டது. எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்கள வந்து நம்ம விலை பேசியாகிவிட்டது. எலெக்ஷன் அலுவலர்களை விலை பேசியாகிவிட்டது. அந்த ஊழியர்களை விலை பேசியாகிவிட்டது. ஓட்டு பெட்டிகள் மாற்றப்பட்டன. வேன் வந்தது, போனது, வந்தது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்கள் தான் வெல்லப் போகிறோம். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து வைத்து விட்டோம் என்பது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே களம் ஆப்போசிட்டில் இருக்குங்க. மக்கள் ஆப்போசிட்டில் இருக்காங்க. மக்களின் எலெக்ஷன் களம் ஆப்போசிட்டில் இருக்குது. இவர்கள் செய்கிற வேலைகள்லாம் அயோக்கியத்தனங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. இவர்கள் வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும்போது எப்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மட்டும் வெல்வார்கள் எப்படின்னு வரும்? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டு மக்களாக அதுவும் இங்கேயும் தேர்தல் கமிஷன் அதனுடைய வேலையை காட்டிக்கிட்டு இருக்குது. என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இருந்தும் ஜனநாயக முறைப்படி நம்ம தேர்தலை சந்தித்து தான் ஆக வேண்டும். நம்ம ஜனநாயகவாதிகளாக இருக்கோம். ஆனால் தேர்தலை நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஜனநாயக அமைப்பாக இருக்கா இல்லையா என்பது கேள்விக்குறி. அதனால் தயவுசெய்து மக்களாகிய நாம் சிந்திக்கணும். தமிழ்நாட்டில் அது அவனோட கோட்டை, அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, என்னமோ அவங்க இளவு எடுத்துகிட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டை நாம் விட்டுவிடக்கூடாது. தமிழ்நாட்டை விட்டுவிட்டால் நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.